மலேசிய குழந்தைகளை கொண்ட வெளிநாட்டினரின் மலேசிய வாழ்க்கை துணையுடனான திருமணம் முடிவுக்கு வந்தால் நுழைவு அனுமதிக்கு விண்ணப்பிக்க உள்துறை அமைச்சு சிறப்பு அளவுகோல்களை தயாரித்து வருகிறது. மலேசியர்களை மணந்த குடிமக்கள் அல்லாதவர்கள் தற்போது நீண்டகால சமூக வருகை அட்டையை பெறலாம். இது அவர்கள் மலேசியாவில் வசிக்கவும் பின்னர் PR எனப்படும் நிரந்தர வசிப்பிட தகுதிக்கு விண்ணப்பிக்கவும் அனுமதிக்கிறது என அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் அசுத்தியோன் இஸ்மாயில் கூறினார். இருப்பினும் மரணம் அல்லது விவாகரத்து காரணமாக திருமண பந்தம் முடிவுக்கு வந்தால் இந்த அட்டை செல்லுபடியாகாது. எனவே தான் மலேசிய குடியுரிமை பெற்ற குழந்தைகளை கொண்ட மலேசியர் அல்லாத முன்னாள் மனைவிகள் அல்லது கணவர்களுக்கான நுழைவு அனுமதிக்கு சிறப்பு அளவுகோல்களை அமைச்சு தயாரித்து வருகிறது. இது குடும்ப கட்டமைப்பை ஆதரிப்பதையும் மலேசியர் அல்லாத பெற்றோர்கள் தங்கள் மலேசிய குழந்தைகளிடமிருந்து பிரிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டது என சைஃபுடின் சொன்னார். மக்களவையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக வழங்கிய பதிலில் அவர் அதனை கூறினார். இது தவிர 2013 முதல் 2023 வரை சமர்ப்பிக்கப்பட்டு இன்னமும் நிலுவையில் உள்ள 19,205 நுழைவு அனுமதி விண்ணப்பங்களை அங்கீகரிப்பது உட்பட பிற நடவடிக்கைகளையும் அமைச்சு செயல்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். அதே சமயம் இது தொடர்பான அனைத்து விண்ணப்பங்களையும் 6 மாதங்களுக்குள் பரிசீலித்து முடிவு செய்யும் வகையில் செப்டம்பர் 1 முதல் புதிய SOP நடைமுறைகள் செயலாக்கம் காணும் என்றும் அவர் சொன்னார். பொது அமைதிக்கு கேடு விளைவித்ததன் பேரில் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சாலே நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுகிறார். பிர்சாத்து இளைஞர் பிரிவு தலைவர் முகமது ஹில்மான் இடாம் உள்ளிட்ட மேலும் சிலர் மீதும் அதே குற்றச்சாட்டு சுமத்தப்படவிருப்பதாக AGC எனப்படும் தேசிய சட்டத்துறை தலைவர் அலுவலகம் கூறியுள்ளது. அக்மால் தனது Facebook பக்கத்திலும் ஹில்மான் ஒரு டிக்டாக் கணக்கிலும் வெளியிட்ட பேச்சு தொடர்பில் போலீஸ் விசாரணை நடத்தி அறிக்கைகளை சமர்ப்பித்திருந்தது. ஆதாரங்கள் அடிப்படையில் அவற்றை பரிசீலித்ததில் அக்மால் ஹில்மான் இருவரையும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்ட முடிவு செய்துள்ளதாக AGC அலுவலகம் கூறியது. ஷா அப்ரிண்டா என்ற டிக்டாக் கணக்கில் பதிவேற்றியிருந்த வீடியோ தொடர்பில் சித்தி ஹாஜர் ஆஃப்லா ஷாருடின் என்பவரும் அதே குற்றச்சாட்டை எதிர்நோக்குகிறார். இவ்வேளையில் செகு சந்திரா 3 என்ற டிக்டாக் கணக்கில் வெளியிட்ட பதிவு தொடர்பில் S சந்திரசேகரன் 1998ஆம் ஆண்டு தொடர்பு பல்லூடக சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்படுகிறார். அந்நால்வரும் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்களில் விரைவிலேயே குற்றம் சாட்டப்படுவர். அவர்களின் நடவடிக்கைகள் பொது அமைதியை கெடுக்கும் வண்ணம் இருந்தன அல்லது இணைய வசதியை அவர்கள் தவறாக பயன்படுத்தினர் என AGC கூறியது. எந்த சம்பவம் தொடர்பில் அவர்கள் குற்றம் சாட்டப்படுகிறார்கள் என AGC குறிப்பிடவில்லை என்றாலும் அண்மையில் ஜலோர் கமிலாங் தேசிய கொடி தலைகீழாக பறக்கவிடப்பட்ட சில சம்பவங்கள் தொடர்பில் அந்நால்வரும் பேசியிருந்ததே அதற்கு காரணம் என நம்பப்படுகிறது. கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் சவுத் ஏசியா தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ 3ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி செப்டம்பர் வரை சுத்ரமால் ஜோபாடு ஜோரில் 10 ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில். ஃபுட், பானிபூரி, பிரியாணி, டிவைன், இந்தியன் வெட்டிங், அட்டாயர் அண்ட் ஆக்சசரிஸ், சாரி, பாலிவுட், மண்ணின் மைந்தர்கள், மியூசிக் அண்ட் கல்ச்சர் என 10 ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில். அதோடு பிரம்மாண்ட LED அரங்குகளில் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகள். மெகா சேல், மெகா டிஸ்கவுண்ட். சுத்ரமால் ஜோபாடு ஜோரில். சாலை வரி காலாவதி ஆனதால் ஓர் ஆடம்பர லம்போர்ஜினி காருக்கு திரங்கானு சாலை போக்குவரத்து துறை சீல் வைத்துள்ளது. குவாலா திரங்கானுவில் 34 வயது ஆடவர் ஓட்டிச் சென்ற அக்கார் ஆப்ஸ் லக்ஸுரி ரோந்து சோதனையில் ஈடுபட்டிருந்த JPJ அதிகாரிகளிடம் சிக்கியது. சோதனைக்காக ஒலிபெருக்கி வாயிலாக நிறுத்தச் சொன்ன போதும் மறுத்து வேகமாக சென்ற காரை சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் அதிகாரிகள் துரத்திச் சென்றனர். பின்னர் ஒரு வழியாக பிடிப்பட்ட அவ்வாடவர் நேரடியாக JPJ அலுவலகம் வர பணிக்கப்பட்டார். அங்கு பரிசோதித்ததில் சாலை வரி காலாவதியானது மட்டுமல்லாமல் வாகன காப்பீடும் காலாவதியாகியிருந்தது. வாகன பதிவு எண் பட்டையும் விதிமுறைகளை மீறி மாற்றி அமைக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து உடனடியாக அந்த லம்போர்ஜினி சீல் வைக்கப்பட்டது.
Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award winning, best preschool chain in the town. Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my ஸ்லாங்கூர் காஜாங்கில் ஆபத்தான முறையில் மாணவர்களை ஏற்றி இறக்கிவிட்டு வைரலான பள்ளி வேன் ஓட்டுநர் கைதாகியுள்ளார். நேற்று மாலை சாலையில் போய்கொண்டே ஒரு மாணவரை இறக்கிவிட்டும் இன்னொருவரை ஏற்றிக்கொண்டும் அந்த வெள்ளை நிற வேன் சென்றது. நிற்காத வேனிலிருந்து மாணவர் இறங்குகிறார். இன்னொரு மாணவர் வேனுடனேயே சென்று அதில் ஏறுகிறார். கரணம் தப்பினால் மரணம் என்பது போல அதனை பார்ப்பதற்கே நெஞ்சு பதறுகிறது. இந்நிலையில் விசாரணையில் இறங்கிய போலீஸ் 59 வயது வேன் ஓட்டுநரை கைது செய்தது. சம்பவம் குறித்து தகவல் தெரிந்தோர் அருகிலுள்ள போலீஸ் நிலையங்களை தொடர்பு கொள்ளலாம். ஸ்ரீ இஸ்கண்டார் அருகே ஈப்போ லுமுட் சாலையில் கார் மீது பெரிய மரம் சாய்ந்து விழுந்ததில் கணவன், மனைவி மற்றும் அவர்களின் 10 மாத குழந்தை உயிர் தப்பினர். நேற்று மாலை 6 மணி அளவில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. தகவல் கிடைத்து தீயணைப்பு மீட்புத் துறையினர் சம்பவ இடம் விரைந்த போது பெரோடுவா பேசா காரின் நடுவில் மரம் சாய்ந்து கிடந்தது. காரோட்டியான கணவரும் பின் இருக்கையில் அவரின் மனைவியும் சிக்கிக் கொண்டிருந்தனர். குழந்தையை அங்கிருந்த பொதுமக்கள் ஏற்கனவே காப்பாற்றி வைத்திருந்தனர். பெரிய மரம் என்பதால் சங்கிலி ரம்பத்தால் கிளைகளை அறுக்க வேண்டியிருந்தது. மீட்பு பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் சிறப்பு கருவிகள் மூலம் இடிபாடுகளை நெம்பி 37 வயது கணவரும் 31 வயது மனைவியும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். இருவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றாலும் காலில் லேசான வலி இருந்ததால் ஆம்புலன்ஸ் வண்டியில் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். அவர்களின் குழந்தை அங்கிருந்த குடும்ப உறுப்பினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. பினாங்கு ஜார்ஜ் டவுன் ஜலான் மெக்கலிஸ்டரில் சாலையில் சென்று கொண்டிருந்த காரில் திடீரென அம்பு வந்து பாய்ந்ததால் காரோட்டி அதிர்ச்சி அடைந்தார். கடந்த புதன்கிழமை பிற்பகல் 3:30 மணி வாக்கில் ஆயரீத்தாமிலிருந்து ஜலான் பங்கூர் செல்லும் வழியில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. அருகிலுள்ள பள்ளி மைதானத்திலிருந்து வந்ததாக நம்பப்படும் அம்பு அந்த வெள்ளை நிற காரின் பின்பக்க விளக்கில் பாய்ந்த புகைப்படங்கள் வைரலாகியுள்ளன. அந்த மைதானம் அம்பு எய்தும் விளையாட்டாளர்கள் பயிற்சி மேற்கொள்ளும் இடமாகும். காயமின்றி தப்பிய காரோட்டியான 57 வயது உள்ளூர் ஆடவர் அது குறித்து புகார் செய்திருப்பதை தீமோர் லாவோட் போலீஸ் தலைவர் அப்துல் ரோசாக் முகமது உறுதிப்படுத்தினார். இதையடுத்து சம்பவ மறுநாளே அந்த மைதானத்தில் பயிற்சிகள் நிறுத்தப்பட்டதாக அவர் சொன்னார். இந்த விவகாரம் மாநில விளையாட்டு மன்றம் மற்றும் மாநில கல்வி இலாக்காவுக்கும் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது.